الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه ومن دعا بدعوته إلى يوم الدين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு எப்போதும் சொந்தமானது. அவன் தனித்தவன், இடைமுறை அற்றவன். அவன் அல்லாது வணங்கப்படுவதை முற்றிலும் பெறப்பவன். அல்லாஹ் தஆலா எப்போதும் எங்களோடு இரக்கமானவன். அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் அல்லாஹ்வுடைய சலாமும் எங்களுடைய மேலான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னாருடைய கண்ணியமான சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லோரும் மீது எங்கள் மீது மென்றென்றும் உண்டாவதாக என்று அல்லாஹ்வை நான் பிரார்த்தித்தவனாக, அன்பான கண்ணியமான சகோதரர்களே, நான் அனைவரும் நோம்பாளிகளாக இருக்கிறோம். படைத்த அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையில் உள்ள ரகசிய ஒப்பந்தத்தை மீறாமல் உறுதியாக இருக்கிறோம். அன்ன ரமலான் எங்களை நோக்கி வருகிறது என்று வழிபார்த்து அதற்காக தயாராகி உள்ளவர்கள் இல்லாத மனிதர்களுக்கு கொடுத்து கொண்டு, அயலவர்களை அரவணைத்துக் கொண்டு, வளமைக்கு மாற்றமான அதீத ஆர்வம் அமல்களில் ஏற்பட்டு சுபகு தொழுகைக்கு அலை அலையாக நாங்கள் எல்லோரும் வந்து படிச்ச அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிற ரப்பு அல்லாஹ் ஒருவன் இருக்கிறார் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் பெரிய பாவம் செய்கிறார். அந்த பெரிய பாவங்களோடு வாழ்கிற மனிதன் ஒரு நாளிலே அவன் மறந்துகிறான். நான் இதே நிலையிலே மௌத்தானால் என்னை அல்லாஹ் பிடிப்பார், நரகம் என்னால் தாங்க முடியாது என்று பயப்படுகிறார். ஒரு கட்டத்திலே அவன் மனம் உருகி, எவ்வளவு கல்நெஞ்சமான மனிதனாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அருள் இருந்தால் அந்த மனம் இலகும். சகோதரர்களே, 99 கொலை செய்த மனிதனுடைய மனம் 99 கொலை செய்யும் வரக்காட்டும் கல்நெஞ்சமாக இருந்துவிட்டு, இந்த மனிதனுடைய 99 கொலைக்கு பின்னால் அந்த மனம் உருகுகிறது. ஒரு மனிதனை நோக்கி அவன் போகிறான். ஆபிதாக இருக்கிற மனிதன், ஆலிம் அல்ல, எனக்கு விமோசனம் இருக்கிறதா என்று கேட்கிறான். அந்த மனிதன் சொல்கிறான், படுபாவியாக வாழ்ந்த உனக்கு எங்கடா விமோசனம் இருக்கிறது? உனக்கெல்லாம் மன்னிப்பில்லை. நீ 99 கொலை செய்திருக்கிறார், 1 2 அல்ல. அந்த சாடுவதை பார்த்து அவனால் பொறுத்துக் கொள்ள முடியாமல் அவனுடைய பழைய உத்வேகம் வருகிறது. அவனுடைய கழுத்தையும் வெட்டி 100 கொலை செய்கிறார். 100 கொலை செய்ததற்கு பின்னாலும் அந்த மனிதனுடைய உள்ளம் விடவில்லை. அல்லாஹ் என்னை பிடிப்பார். இங்கே படிக்க வேண்டிய ஆகப்பெரிய பாடம், எங்களுடைய கண்ணால் அந்த ரப்பை காணாமல் நாம் நம்புகிறோம் என்பதை தான் அல்லாஹ் பார்க்கிறார்.
கண்ணியமான சகோதரர்களை ஒரு ஆளுமை நோக்கி போகிறார். அந்த ஆளுமிடத்திலே போய் கேட்கிறார், எனக்கு விமோசனம் இருக்கிறது அல்லாஹ்விடத்தில். கருணையுள்ள ரப்பு அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அவன் மன்னிப்பு கேட்கின்ற போதெல்லாம் மன்னிக்க தயாரானவன், மன்னிப்பதிலே அதீத இன்பம் அடைகிறவன் அல்லாஹ். அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய கருணையை பற்றி, அல்லாஹ்வுடைய விசாலமான அருளை பற்றி அந்த அறிந்த ஆலிம் சொல்கிறார், உனக்கு மன்னிப்பு இருக்கிறது. அல்லாஹ்வை பற்றி எவ்வளவு படிக்கணும், அல்லாஹ்வுடைய விசாலமான கருணையை பற்றி தெரிஞ்சாலும் ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் யாரையும் குற்றவாளியாக்கு தள்ள மாட்டார். உனக்கு மன்னிப்பு இருக்குது, நீ அல்லாஹ்வை நெருங்கு என்று சொல்லுவார். அந்த ஆலிம் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அவர் சொன்னார், நீ இருக்கிற சூழலை விட்டு விட்டு நல்ல மனிதர் இருக்கிற இடத்தை நோக்கி போக வேண்டும். இந்த மனிதன் இருந்த சூழலில் கெட்டவனாக வாழ்ந்தார், உன்னுடைய நண்பர்கள் கெட்டவர்களாக இருக்கிறார்கள், நீ வாழும் பிரதேசம் மோசமான இடம், நல்ல மனிதர்கள் இருக்கிற இடத்தை நோக்கி நீ சென்றால் நீ திரும்பி தௌபா செய்து வாழலாம் என்ற உடனே மனமார் அதை ஏற்றுக்கொண்டு அந்த மனிதன் ஹிஜ்ரத் செய்கிறார். நல்ல மனிதர்கள் இருக்கிற இடத்தை நோக்கி போகிற வழியிலே அல்லாஹ் அந்த மனிதனுக்கு மௌத்தை ஏற்படுத்துகிறார். கருணை காட்டி இந்த மனிதனின் உயிர் கைப்பற்றப்படுவதா, இல்லாவிட்டால் செய்த பாவத்துக்கு அதாபுகளோடு உயிர் கைப்பற்றப்படுவதா என்று மலக்குமார்கள் போராடுகிறார்கள். கருணையுள்ள ரப்பு அல்லாஹ் அவன் போன தூரத்தையும் வர இருக்கிற இடத்தையும் நீ அளந்து பார்க்குமாறு அல்லாஹ் சொல்கிறான். சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அங்கே அளந்து பார்க்கப்பட்ட அல்லாஹ்வுக்கு தெரியும், ஆனாலும் ஒரு படிப்பினைக்காகத்தான் அல்லாஹ் ஒரு வெற்றி அல்லாஹ்வுக்காக நீங்கள் எடுத்து வைப்பது ஒரு நாளும் அல்லாஹ் இடத்துல வீணாகாது என்பதைத்தான் அல்லாஹ் இங்கே காட்டுகிறார். கண்ணியமான பெருமக்களே, அளந்து பார்த்தால் அவன் போன தூரம் போக இருக்கிறதை விட ஒரு முலம் கூடுதலாக இருக்கிறது. அவருடைய உயிர் கருணை காட்டித்தால் வாங்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுக்கிறார். அந்த மனிதனுடைய விமோசனம் அந்த வாழ்ந்த காலத்தில் யாருக்கும் தெரியாது. வாழ்ந்த காலத்திலே மனிதர்கள் அந்த மனிதனுக்கு இப்படித்தான் ஜட்ஜ் பண்ணி இருப்பார்கள், கெட்ட மனிதனாக வாழ்ந்தவன் நரகத்தில் தான் இருப்பான் என்று சொல்லி. ஆனால் அவருடைய உயிரை கைப்பற்றுகிற வழக்குமார்கள் படைச்ச அல்லாஹ்வுடைய ரகசியமான அந்த விஷயம் அந்த காலத்திலே வாழ்ந்த யாருக்கும் தெரியாது. ஆனால் கருணையுள்ள அல்லாஹ் வஹி மூலம் எங்களுடைய நபிக்கு அதை அறிவித்து கொடுக்க அந்த நபி எங்களுக்கு இதை படிப்பினையாக சொன்னார். வாழ்ந்த காலத்தில் உள்ள மனிதர்கள் எத்தனையோ தீர்ப்புகளை செய்திருப்பார்கள், ஆனால் அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட் வித்தியாசமாக இருந்ததை எங்களுக்கு பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, நோம்பினால் நாங்கள் அல்லாஹ் ஒருவர் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறோம். தனிமையில இருக்கிற நேரத்தில் எவ்வளவு வருத்தமாக இருக்கிறது. பல நோயாளிகள் இங்கே இருப்பார்கள், அடிக்கொரு முறை சாப்பிட வேண்டும், தண்ணீர் குடிக்க வேண்டும், அவர்களுடைய நோய்க்கும் மருந்துக்கும் ஏற்ற. ஆனால் இந்த ரமலானிலே ஃபஜ்ரில் இருந்து மக்ரிபாகும் வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் தந்த மழை பக்கத்தில் இருந்தாலும் அல்லாத கட்டளை, இந்த ஹலாலானதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், ஹலாலான ஒன்றையே உங்களால் தவிர்க்க முடியுமாக இருந்தால் ஹராத்தை உங்களால் தவிர்க்கலாம் என்ற பயிற்சி அல்லாஹ் எங்களுக்கு ரமலானிலே தருகிறார். ஒவ்வொருவரும் சிறியவர் பெரியவர், ஈமானிலே பலமானவர் பலவீனமானவர் என்று பல பேர் எங்களை இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, ஆனால் ஒரு குடைக்கு கீழால் இருந்து நோம்பு பிடிக்கிற விவகாரத்தில் பலவீனமான ஈமான்தாரின் மீது அல்லாஹ் பார்க்கிறார் என்பதில் அவர் கவனமாக இருக்கிறார். இங்க யாரும் நோம்பாளிகள் நடிப்பதில்லை. நோன்பு திறக்கிற நேரத்தில் இந்த மனைவிக்கு இந்த பிள்ளைகளுக்கு நான் காட்டிக் கொண்டு நோன்பு திறக்கிறேன், ஆனால் நான் ரகசியமாக சாப்பிடுகிறேன் என்ற மனோநிலைக்கு யாரும் செல்வதில்லை. அல்லாஹ் பார்க்கிறார் என்று அந்த சக்தி இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். நபிகளார் சொன்னார்கள், அந்த பாவி அவர் பாவம் செய்துவிட்டு திடீரென்று யா அல்லாஹ் என்னை மன்னித்தினே என்று சொல்கிற நேரத்துல அல்லாஹ் சொல்லுகிறானாம், அலிம அப்தி அன்னலஹு ரப்பன் யக்ஃபிரு தன்பஹு வ யஅகுது பிஹி. என் அடியான் இவ்வளவு நாளாக மறந்து பாவம் செய்தார், இப்போது அவன் அறிந்து விட்டானா அவனை படைத்த அல்லாஹ் ஒருவன் இருக்கிறார் என்று. கண்ணால் காணாமல் அல்லாஹ்வை நம்புகிற நம்பிக்கையை நிரூபிக்கின்ற விவகாரம் தான் எங்களுடைய இபாதத்துகள் அன்பார்ந்தவர்களே. அந்த நிரூபிப்பதனுடைய வீராசாரம் ஆளுக்கால் வித்தியாசம், இதுதான் ஈமானின் பலமான பகுதி அன்பார்ந்தவர்களே. அந்த ஈமான் என்ற தரத்தை அடைந்து 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 அதுல உறுதியாக இருக்கிற நேரத்தில் தான் அவன் இஹ்சான் என்ற தரத்துக்கு வருகிறார்.
நீங்கள் குர்ஆனிலே மூமின் என்ற வார்த்தையை பார்க்கலாம், குர்ஆனிலே முஹ்சின் என்ற வார்த்தையை பார்க்கலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிகளாருக்கு ஈமானை கற்றுக் கொடுக்கிற நேரத்தில் ஈமான் என்றால் என்ன என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்ட நேரத்தில் நபிகளார் சொன்னார்கள், அன்த அபுதல்லாஹ கஅன்னக தராஹு, நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வை நீ கண்ணால் காணுகிற மாதிரி. உனக்கு அதுல எந்த டவுட்டும் இல்லை. அல்லாஹ் இருக்கிறார், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறார் என்பது உனக்கு சந்தேகம் இல்லை. நீ அல்லாஹ்வை காண்றமா இருக்க வேண்டும். ஆனா உன்னால் காண முடியாது. அல்லாஹ் என்னை காணுகிறான் என்று நீ அமல் செய்கிறாயே, இது இஹ்சான் என்று சொன்னார்கள். இதைத்தான் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில பிள்ளையை அறுக்கிற விஷயத்தை கடைசியாக சொல்லும் போது, இன்னா கதாலிக்க நஜ்ஸில் முஹ்சினீன், நாங்கள் முஹ்சினீன்களுக்கு இப்படித்தான் கூலி கொடுக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நடிக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஊரை பார்க்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மனைவி என்று நினைப்பார் என்று பார்க்கவில்லை. தன் குழந்தையை அறுக்க சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், நான் அறுத்தால் எனக்கு அல்லாஹ் தேவை, நான் அறுத்தத்துக்கு பின்னால மனுஷர் என்ன சொல்வார்கள் என்று பார்க்கவில்லை. என்ற அப்புடைய கண்காணிப்போடு நான் வாழுகிறேன், நான் கட்டாயமாக அறுப்பேன் என்று முற்படுகிறார். அல்லாஹ் அறுக்க விடவில்லை. ஆனால் ஆட்டை அறுக்குமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறார். சோதனையிலே வென்றார். அவருக்கு சொன்ன வார்த்தை முஹ்சின். அல்லாஹ் பார்க்கிறார். நாங்க கொள்கிற தொழுகை, நாங்க கொடுக்கிற தர்மம், நாங்க செய்கிற அவசியமான அமல்கள், தஹஜ்ஜுதிலே எழும்பி கண்ணீர் வடித்து அழுகிற அழுகைகள் ஒவ்வொன்றும் நிரூபிப்பது என் ரப்பு அல்லாஹ் ஒருவன் இருக்கிறார். என்ற கண்ணால காணாம என் ரப்பு அல்லாஹ் இருக்கிறார் என்பதை அந்த ஈமான் கொள்கிற அந்த பகுதியை தன் அல்லாஹ் மிக விரும்புகிறான். கண்ணியமான சகோதரர்களே, அந்த படுபாவியாக இருக்கிற மனிதன், அவன் நீண்ட நாள் பாவம் செய்து விட்டு அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்ற உடனே அல்லாஹ் சொல்கிறானாம், என் அடியான் அவனை மன்னிப்பதற்கும் அவன் மன்னிப்பு கேட்காவிட்டால் தண்டிப்பதற்கும் அதிகாரம் உள்ள அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை என் அடியான் அறிந்து விட்டானா, அவன் அறிந்ததனால், என்னை காணாமல் நம்பினதனால் தான் என்னிடத்தில் அவன் மன்னிப்பு கேட்கிறான். என்னை நோக்கி வந்தால் அவன் பயப்பட்டது நான் பிடிப்பேன் என்று. இந்த பகுதி மறைவான ஈமான் ஆக பலமானது. கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் எத்தனை கோடி நாத்திகவாதிகள் வாழ்கிறார்கள். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறார் என்று சொல்கிற நம்பிக்கையிலே வாழ்கிறவர்கள் சந்தேகத்தோடு வாழ்கிறார். ஆனால் முழுக்க முழுக்க குர்ஆன் நிரூபிப்பது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறார், நோக்கு நிரூபிப்பது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அந்த மனிதனை அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். என்று ரப்பு அல்லாஹ் ஒருவன் இருக்கிறார் என்று அவன் ஈமான் கொண்டுட்டானா, காணாமல் நம்பி விட்டானா, அவனை மன்னித்ததற்கு பின்னால நீண்ட காலம் கழித்து இன்னும் அவன் பாவம் செய்கிறான். பாவம் செய்துவிட்டு யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று கெஞ்சுகிறான். முன்பு நான் மன்னித்தேனே என்று அல்லாஹ் அவனை தள்ளாமல், என் அடியான் அவனை மன்னிப்பதற்கும் தண்டிப்பதற்கும் அதிகாரம் உள்ள அவனுடைய ரப்பு அல்லாஹ் ஒருவன் இருக்கிறார் என்பதை அறிந்து விட்டானா, அதனால் தானே அவன் கெஞ்சுகிறான். மீண்டும் அவனை அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். கண்ணியமான பெருமக்களே, நோம்பாளிகளே, நாங்கள் எல்லோரும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறார் என்பதை நிரூபித்த ஈமான்தாரிகளாக இருக்கிறோம். எங்களுடைய ஈமானில் வலு சேர்க்க, எங்களுடைய ஈமானில் தூசி தட்டும் ஒரு பசுமையான வசந்த காலம் ரமலானுடைய மாதம். அன்பார்ந்த பெருமக்களே, ரமலான் எங்களை அடைந்திருப்பது அல்லாஹ் அருள். அதுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நீங்க பார்க்கலாம், நபிகளாருடைய காலத்துல தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை சொல்கிற நேரத்துல இப்னு மாஜா என்ற கிரந்தத்திலே பதிவாக இருக்கும் சஹீஹான ஹதீஸ். நபியுடைய காலத்துல ஏக காலத்துல 2 மனிதர்கள் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள். அவங்க 2 பேரும் பிரபலியமான ஆள்கள். ஒரே நேரத்தில் இஸ்லாத்துக்கு வந்து அவங்க வாழ்ந்து, அதுல ஒரு ஆள் நல்ல இபாதத்தாலையும் கடுமையாக ஜிஹாது செய்யக்கூடியவரும். அவர் ஜிஹாதிலே கலந்து கொண்ட ஒரு நாளில் அவர் ஷஹீதாக்கப்பட்டார். அவர் மௌத்தாகி 1 வருடம் கழித்து அவரோடு ஒன்றாக இஸ்லாத்துக்கு வந்தவர் 1 வருஷத்துக்கு பிறகுதான் மௌத்தாகிறார். இந்த 2 பேரும் மௌத்தாகினார். ஒருவர் முந்தி மௌத்தானார், ஷஹீத் என்ற அந்தஸ்தோடு. மற்றவர் சாதாரணமாக மௌத்தானார் 1 வருஷம் கழித்து. இந்த 2 பேருடைய விவகாரம் எல்லோருடைய மனதிலே பதிந்து, ஏன் அவர்கள் 2 பேர் ஒரே நேரத்தில் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் அந்த காலத்துல சஹாபாக்கள் கனவாக கண்டால் சுவர்க்கத்தை கண்ணால் காணுகிற மாதிரி, நரகத்தை கண்ணால் காணுகிற மாதிரி
நபியுடைய பாசறையில இருந்து கொண்டு வகையை உணர்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய பலமான அதிசயமான அற்புதங்களை நபியிடம் கண்டவர்கள், நபியை நேரடியாக கண்டவர்களுடைய ஈமான் பலமானதன் பார்த்தவர்களே. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சுவர்க்கவாதி என்று நன்மாராயம் சொல்லப்பட்டவர். அவர் சுவர்க்கத்தை காணுகிற மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள். இரவில் ஒரு கனவு காணுகிறார். அந்த கனவிலே சுவர்க்கத்தின் வாசலுக்கு அருகே அவர் நிற்பதாகவும், அங்கே இருந்து உள்ளே ஒருவர் வருகிறார். வந்து ஒரு வருஷம் பிந்தி மௌத்தானவரையும் முந்தி மௌத்தானவர் 2 பேரையும் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு காணுகிறார்கள். பிந்தி மௌத்தானவரை உள்ளே இருந்து வந்த அந்த மலக்கை, வாருங்கள் சுவர்க்கத்தை கண்டு முதலாவது அழைத்து செல்கிறார். அழைத்து சென்று விட்டு மீண்டும் உள்ளே போனவர் மீண்டும் வந்தார். முதலாவது ஷஹீத் என்ற அந்தஸ்தோடு மௌத்தானவரை 2வது ஆளாக எடுத்துச் செல்கிறார். எடுத்து சென்று சுவர்க்கத்துக்குள்ளே கொண்டு போய்விட்டு மீண்டும் வந்த மலக்கு வந்தார். வந்து சொன்னார், தல்ஹா, இந்த சுவர்க்கத்துக்குள்ளே நுழைகிற நேரம் இன்னும் உங்களுக்கு வரவில்லை, நீங்கள் மௌத்தாகவில்லை. இந்த கனவு முடிந்து விட்டது. காலையிலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே இந்த செய்தியை அப்படியே தல்ஹா பேசிக் கொண்டிருக்கிறார். சஹாபாக்கள் ஓடி போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இப்படி ஒரு கனவு கண்டிருக்கிறார். நபிகளாரின் காலத்திலே கனவாக கண்டவைகளுக்கு நபி விளக்கம் சொல்வார்கள். இது உண்மையா இல்லையா என்பதை சொல்வார்கள். கண்ணியமான சகோதரர்களை, நபிகளார் ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் கிட்ட வந்து சொன்னார்கள், பிந்தி மௌத்தானவர் முதலாவது சுவர்க்கம் போனதையும், ஷஹீத் என்ற அந்தஸ்தோடு மௌத்தானவர் 2வது சுவர்க்கம் போனதுல நீங்க என்ன ஆச்சரியப்பட்டதுக்கு இருக்குது என்று கேட்டார்கள். இங்கே புதுமைப்படுவதற்கும் ஆச்சரியமாக ஒன்றாக கலைப்பதற்கும் என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முந்தி மௌத்தானவர் அடையாத ஒரு ரமலானை, பிந்தி மௌத்தானவர் அவருடைய வாழ்க்கையில கூடுதலான ஒரு ரமலானை அடைந்து விட்டு மௌத்தானார் இல்லை என்று கேட்டார்கள். ரமலான் நேசிந்த சகோதரர்களே, ரமலான் பொதுபோக்கின்ற சகோதரர்களே, ரமலான் எங்களுக்கு தந்த அல்லாஹ் பெரிய ஒரு வரம், அல்லாஹ் பெரிய ஒரு அருள். வினாடிக்கு வினாடி சென்ற வருடம் ஆயத்தோடு இருந்தவர்கள் பல பேர் இந்த வருஷம் முஸ்லிம்கள் இருப்பார்கள். பேசுகிற நானாக இருக்கலாம், கேட்கிற உங்கள் பலராக இருக்கலாம். யாருடைய மவுத் எப்போது என்று தெரியாது. கிடைத்திருக்கிற வாய்ப்பு வயதுகள் 40 தாண்ட கொள்ள, 50 தாண்ட கொள்ள, 60 தாண்ட கொள்ள இயல்பாக நோய்களோட மருந்துகளோட வாழ்வதற்கு பார்க்கலாம். ஒத்துத்தருக்கும் ஹார்ட் அட்டாக் ஏற்படுகிறது, திடீரென்று மவுத் என்று கேள்விப்படுகிறோம், திடீரென்று ஆக்சிடென்ட் இருக்கிறோம், மனசுல கூடத்துல வலிகி கீழே விழுந்தார் அனுகிறோம். சம்பவங்களை நாம் ஒவ்வொரு நாளும் கேள்விப்பட்டுக் கொண்டு நல்ல வியாபாரிகள், நல்ல தரமான மனிதர்கள், நல்ல அழகான பெரிய வீதிகளை கட்டினவர்கள், 4 பேருக்கு கொடுத்தவர்கள், பல பேரை நாங்க கேட்கிறோம். மவுத்து வந்துட்டே இருக்கு. கண்ணியமானவர்களே, 4வது மனிதர் மவுத்தாகி கொண்டுதான் இருக்கிறார். சென்ற வருடம் உயிரோடு இருந்த பல பேர் என்று ரமலானை அடையும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. என் வாழ்க்கையில நான் ரமலான் பலரை சந்தித்திருக்கிறேன், ஆனால் நல்லா நடந்திருக்கிறேன். ஆனால் சில பொதுபோக்காகவும் நடந்திருக்கிறேன். நல்லா நடந்திருக்கிறேன், ஆனாலும் முழுமையான பயனை நான் அடையவில்லை என்ற அந்த குற்ற உணர்வு எங்களுடைய உள்ளத்துல இருந்தால், என் ரமலானில் என்ன கடைசியாக இருக்கும் போது நினைச்சா எனக்கு நாம பாதுகாப்போம். சொல்லுங்களே, எங்களோட கண்ணை பாதுகாப்போம். இரவு நேரத்தில் மேக்சிமம் இதனால முடிந்த அளவுக்கு உட்கார்ந்தாவது நான் 11 ரக்காத் தொழுகிறேன். நீங்க யாரும் தொழுகையில குடும்பம் பத்தாதைக்கு சொல்லுங்களே. குர்ஆன் ஒன்று ஆக குறைஞ்சது ஓதி முடிக்கிறதுல கவனம் செலுத்தின. மல்லம் யதகவுல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அய்யத அத்ஆமிஹி வ ஷரபஹு. நோன்பு பிடித்திருக்கிற நிலையில யார் பாவமான வார்த்தைகள் இந்த நாவால் பேசுவதை விடலையோ, அவரை பத்தி புறம் பேசுறது, இவரை பத்தி ஏசுறது, இவருக்கு என்னமாலும் சொல்றது, தந்த ஊழியர்களுக்கு ஏசுறது, மனைவியை சாட்டுறது, நாவால செய்யற பாவத்தை யார் நோன்பு பிடித்த நிலையில விடலையோ, வல் அமல பிஹி பாவமான காரியங்களை செய்யறத உடல்லையோ, சொல்லாத செயலால பாவம் செய்யறது, அவர் பசியோடும் தாகத்தோடும் இருந்ததுல அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமான பெருமக்களே, திரும்பின சைட்ல எல்லாத்திலும் நன்மையை குவித்து வைத்திருக்கிற ஒரு மாதம் ரமலானுடைய மாதம். இரவு நேரங்கள் என்று வந்தால், முதலாவது நாள் ரமலானுடைய ஆரம்ப நாள் வந்தாலேயே ஒரு மலக்கு ஒவ்வொரு நாளும் ராவுக்கு வருவாராம். யா பாகியல் கைர், நன்மையை நாடி வருகிற மனிதா,
அக்பில், நீ இன்னும் இன்னும் அமல் செஞ்சு கொண்டே இருங்கோ, அமல் செஞ்சு கொண்டே இருங்கோ என்று ஆர்வப்படுத்துவாராம். எந்த காலத்திலும் அப்படி இருக்காது. பாவம் செய்கிற மனிதா, இரவு நேரம் என்று வந்த அந்த மலக்கு அல்லாஹ் போட்டு அவருக்கு அந்த பணியை கொடுத்து அவர் சொல்லிட்டே இருக்கிறாரு, அக்ஸிர், நீ பாவம் செய்யாதே, நிறுத்து நிறுத்து, இது ரமலானுடைய மாதம், உனக்கு பொன்னான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, நீ மண்ணாக்காதே என்று சொல்லிக் கொண்டிருப்பார் என்ற செய்தியை காரூண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமான பெருமக்களே, ரமலான் ஒரு மகத்தான ஒரு வசந்த காலம், உள்ளங்களிலே ஏழைகளை பற்றி உணர்வு ஊட்டுகின்ற காலம். நீ காலமெல்லாம் இன்பமாக சுகமாக ஃப்ரீசர் நிறைய ஏதாவது ஜூஸ் இருக்கும், சாப்பிடுறதுக்கு எந்த குறையும் இருக்காது. விதவிதமான கறிகளோடு சாப்பிடுற மக்களே, வசதியான மக்களை எல்லாம் உங்களுக்கு கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்க பசியோடு சுபகில் இருந்து மகரிப் வரைக்கும் இருந்து பாருங்கள். திட்டமிட்டு கஷ்டத்தோடு கவனமாக அந்த பட்ஜெட்டோட ஒரு பிளேண்டியை குடிச்சால் மாலை நேரத்தில் அந்த இன்னொரு பிளேண்டி குடிக்கிறது, புள்ளர்களுக்கு இல்ல ஒரு கோஃபியை தண்ணியாக ஆக்கி புள்ளர்களுக்கு குடித்த ஒரு கஷ்டமான காலம் அன்பார்களே. இப்படியான வசதி இல்லாத மனிதர்கள் எப்படி வாழ்கிறார்கள்? இந்த பசியை கட்டுப்படுத்தி கொண்டு புள்ளகள் பாடசாலைகளுக்கு வீட்டுக்கு வர நேரத்துல சரியாக சமையல் நடந்தில்ல, கஷ்டத்தோடு இருக்கிறார்கள். பிள்ளைகள் வருவார்கள், சமைத்து வைக்க வேண்டும் என்று பார்த்தால் சரியான ஏற்பாடுகள் இல்லாத கஷ்டவாதிகள் இல்லை என்றில்லை. கண்ணியமானவர்களே, பசியோடு இருக்கிற நேரத்தை அல்லாஹ் வசதியான மனிதர்களுக்கு உணர்வு ஏற்படுத்துகிறான். காலமெல்லாம் பசியோடு இருக்கிற மனிதன் உணர்வை சிந்தித்து பாருங்கள். அன்பான பண்பான சகோதரர்களே, வெள்ள அனர்த்தங்கள் ஏற்பட்ட காலத்துல, மண் சரிவுகள் ஏற்பட்ட காலத்துல பல பேர் கோல் பண்ணி சொன்னார்கள், நாங்கள் காசாவை பார்க்க இருக்கிறோம், இப்ப எங்கட ஊர்ல சிச்சுவேஷன் காசா மாதிரி பின்னத்தீன் இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, திடீர்னு நல்லா ஒரு சந்தர்ப்பத்தை போட்டு காட்டுறாங்க. எனவே ரமலான் உணர்வு ஊட்டுகிறது, எங்களுடைய உள்ளங்களோடு ரமலான் பேசுகிறது, அமல்களை ஆர்வம் ஏற்படுத்த சுத்திகள் அப்வாபுல் ஜன்னா, சுவர்க்கத்துடைய கதவுகள் எல்லாம் திறக்கிறார். வகுல்லிக்கத் அப்வாபுல் நார், நரகத்துடைய கதவுகள் எல்லாம் இழுத்து மூடி வசுஃபிதத்தி ஷயாத்தீன், சைத்தான்கள் எல்லாம் விலங்கிட வைக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, ஏனைய காலங்களில் இல்லாத ஆர்வம் ரமலான்ல பொங்கி வருகிறது. ஏன்? எங்களுக்கு எதிராக இருக்கிற சைத்தான்கள் விலங்கிடப்பட்ட அவர்களுடைய அட்டகாசம் பணிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப மறைவான விவகாரங்களில் சைத்தான் இருக்கிறார் என்பது எங்களுக்கு எவ்வளவு புலப்படுகிறது. உணர்வு பூர்வமாக அல்லாஹ் வெளிப்படுத்துகிறார். கண்ணியமான சகோதரர்களே, ஈமான்ல ஆகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் விளங்குறது. மறைவான விஷயங்களை நாங்க நம்புற நேரத்துல இந்த மறைவான விஷயங்கள்ல உள்ள விஷயம் உண்மையானது என்று நம்புறது. அன்பான சகோதரர்களே, அந்த வகையில ரமலான் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு இது. மன்காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, யாராவது ஈமானோடு நன்மை நாடியவராக இஹ்லாஸோடு இரவு தொழுகையில ஈடுபடுவாரானால் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ரமலான் இல்லா ரமலான், ரமலான் சென்ற ரமலான்ல நாங்க நோட்டு நோன்பு இந்த ரமலான்ல நோற்றோம் என்றால் இடைப்பட்ட காலத்தில் நடந்த சிறிய பாவங்களுக்கு அது குற்றப்பரிகாரம் என்ற சொல்லலாம். சொன்னார்கள், காற்றை விட வேகமாக இவ்வாதத்தில் ஈடுபடுவார்கள். கொடுக்கிற பழக்கத்திலே, கொடுக்கின்ற கொடையிலே காற்றை விட வேகமாக நபிகளார் கொடை கொடுக்கிற காலமாக இந்த காலத்தை பயன்படுத்தினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, வலில்லாஹி தக்காவு மினன்னார் வதாலிக ஃபீ குல்லி லைலா, ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்திலே ஒவ்வொரு இரவிலும் நரக விடுதலை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். இது ஒவ்வொரு இரவிலையும் அல்லாஹ் தஆலா செய்கிற அருள் என்று நபிகளார் சொன்னார்கள். அஸ்ஸியாமு வல் குர்ஆன் யஸ்ஃபஆனில் அப்தி, ஒரு அடியான் மறுமையில தத்தளிக்கிற நேரத்துல என் நன்மைகள் போதாமல் இருக்கிறதே என்று அவன் கைசேதப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்துல நோன்பு வரும் என்று சொன்னார்கள். இந்த ரமலானில் இறக்கப்பட்ட குர்ஆன் வரும். இந்த ரெண்டும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடியா அல்லாஹ், இவன் ரமலானில் யகூல் சியாம் ஐ ரப்பி இன்னி மனஅத்துஹு தஆம வ ஷஹவாத்தி பின் நஹார் ஃபஷஃபிஇனி ஃபீஹி, யா அல்லாஹ், இவன் நோன்பு பிடிச்சா யா அல்லாஹ், இவன் பாவம் செஞ்சான் ஆனால் நோன்பு பிடிச்சா யா அல்லாஹ், நோன்பு அநியாயமாக்கல யா அல்லாஹ், இவன் தாகத்தையும் பசியையும் நான் தடுத்தேன் யா அல்லாஹ், இவன் ஹலாலான மனைவி இருந்தான் உன்னை நம்பி யா அல்லாஹ், நோம்பென்ற கட்டுக்கோப்புக்குள்ள இருந்தவன் பகல் காலத்துல இல்லறத்தில் ஈடுபடவில்லை யா அல்லாஹ், நோம்பு பிடிச்சாயா அல்லாஹ், நோம்பு பிடிச்சாயா அல்லாஹ், என்ன மதிச்சாயா அல்லாஹ்,
அதனால இவனை மன்னிச்சிடுயா அல்லாஹ் என்ற நோன்பு வந்து அல்லாஹ்ட்ட பேசும் என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இந்த நோன்பு பேசக்கொள்ள அல்லாஹ் அந்த மன்றாட்டத்தை கபூலாகி விமோசனத்தை கொடுப்பாருன்னு சொன்னாங்க. நோன்பு சாதாரணமானதல்ல அன்பார்ந்தவர்களே. நம்மளால் இறக்கப்பட்ட குர்ஆனை ஏந்தி கையேந்தி ஓதி ஓத ஓத இந்த குர்ஆன் நாளை மறுமையில மனிதன் தவறி போகிற நேரத்துல நரகத்துக்கா இல்லையா என்று தடுமாறுகிற நேரத்துல குர்ஆன் வருமாம். ஓதின குர்ஆன் வந்து யா அல்லாஹ் இந்த மனிதன் மனஹத்துஹும் நௌமு பில்லைல், இரவு முழுக்க இவன் கண்ணிலிட்டு என்னை ஓதினார் யா அல்லாஹ், ஓதினார் யா அல்லாஹ், என்ன மதிச்சா யா அல்லாஹ், நீ நான் குர்ஆன் ஒன்று பயிற்சி ஒன்று கலாமுல்லாஹ் ஒன்று வார்த்தை யா அல்லாஹ், நான் குர்ஆன் சொல்லும் ஒன்ற பேச்சாக இருக்கிற நான் என்னை பாராயணம் செஞ்சாயா அல்லாஹ், அர்த்தத்தை படிச்சாயா அல்லாஹ், மொழிபெயர்ப்ப பார்த்தாயா அல்லாஹ், சிந்தித்தாயா அல்லாஹ், உன்னை சிந்தித்து இருந்து தூக்கம் வந்து உன்னை போய் தூங்கினாயா அல்லாஹ். இரவு அரட்டை அடிக்கல, ரோட்டாக விளையாடல, இரவு நேரத்துல கரம் போட்டு தாமம் என்று சொல்லிக் கொண்டு ஓமி பார்த்துக் கொண்டு அநியாயமாக கழிக்கலையா அல்லாஹ். பகல்ல தூங்குறதுனால நோம்பாளிகள் இரவுல கொஞ்சம் இழுத்திருக்கத்தை பார்க்கலாம். அநியாயம் செய்ய நல்ல நிலையில பயன்படுத்தினான் கெஞ்சுகிற நேரத்தில் எல்லாம் மன்றாட்டத்தை கபூலாக்குவார் என்று சொல்ல சொன்னாங்க. ரமலானுக்கு ஒரு வரலாறு இருக்கிற சகோதரர்களே. ரமலான் நீங்க பார்க்கலாம், எந்த அமல்கள்ல ஒவ்வொரு மனிதனும் பொதுபோக்கு காட்டினாலும் முஸ்லிம் சமூகம் உலகளாவிய மட்டத்தில் சுப்ஹானல்லாஹ் முழு உலக முஸ்லிம்களுடைய தனித்துவத்தை அல்லாஹ் நோன்புல காட்டுறார். ஹஜ்ஜி ஒரு பிரதேசத்துல மட்டும் காட்டுகிறார். ஆனால் 5 நேர தொழுகையில் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு சட்டத்தை எல்லாம் போட்டிருக்கிறார். ஆனால் மாற்று மத அன்பர்களுக்கு முன்னால், நன் முஸ்லிமுக்கு முன்னால் சர்வதேச மட்டத்தில் சுப்ஹானல்லாஹ் எந்த நாட்டு முஸ்லிம் சிறுபான்மை பெரும்பான்மை சுப்ஹானல்லாஹ் ரமலான் என்று வந்தால் உள்ள வித்தியாசம் லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படி மாற்றம் அடைகிறது சுப்ஹானல்லாஹ், வித்தியாசம் சுப்ஹானல்லாஹ். இந்த ரமலான் ஒரு குடைக்கு கீழால் உள்ள முஸ்லிம் பாத்தகுல்லும்மா அல் இஸ்லாமியா இஸ்லாமிய உம்மத்தின் தனித்துவத்தை ஒற்றுமையும் காட்டுகிறது. எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வை நம்புறாங்க என்றதை நிரூபிக்கிறது கண்ணியமான சகோதரர்களே. அந்த வகையில ரமலானுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றுல முதலாவது கடமையாக்கப்பட்ட நோன்பு ஆஷூரா நோன்பு. அந்த ஆஷூரால நோன்பு பிடிக்கப்பட்ட சட்டத்தை நபிகளால் போட்டாங்க. எல்லாருக்கும் கட்டளையிட்டாங்க. சில பேருக்கு அந்த செய்தி கிடைக்காததால அவங்க காலையில திண்டிட்டு எழுப்பினாங்க, சாரிசையை கிடைக்கல. மெசேஜ் அனுப்பினாங்க, யாராவது பகல் நேரத்துல இந்த மெசேஜ் கிடைச்சால் அவங்க நோம்பு கண்டினியூ பண்ணுங்க, தொடர்ச்சியாக பிடிக்க சொல்லுங்க, அப்படியே காட்டுப்படி சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, இது ஹிஜ்ரி 9 தான் நடக்குது. ஆனால் மதீனாக்கு போய் என்ற ஆக்குள்ள நோம்பு அப்படின்னு சொன்னாங்க. அந்த நோம்பு பத்தி சஹாபா பெண்மணிகள் சொல்றாங்க, நுசவி முசிபியானா அந்த நோம்பு கடமை என்ற உடனே நாங்க சின்ன பிள்ளைகளுக்கு நோம்பு குடிக்க பழக்கினோம், அவங்களை நோம்பு குடிக்க பயிற்சி கொடுத்தோம் என்று சொன்னார்கள். அந்த நோம்பு பிடிச்சி அவங்க பசியில மாலை நேரமா கொள்ள அவங்க பசியில அழ ஆரம்பித்தால் நாங்க பஞ்சால் செஞ்ச விளையாட்டு பொருள்களை அந்த பிள்ளைகளோட கையில கொடுத்து அரவணைச்சி அவன் நோம்பு பிடிக்க பழகினோம்னு சொன்னாங்க. கண்ணியமான சோழர்களே, அந்த தொப்புள் கொடி உறவுடைய சரித்திரம் நாங்கள், வரலாற்றுக்குரியவர்கள் நாங்கள். அன்பானவர்களே, எல்லா சஹாபாக்கள் சின்ன வயதுல நோம்பு பிடிக்க பயிற்சி கொடுத்தாங்க. அவங்களை பராக்காக்கி நோம்பு பிடிக்க பழக்கினது இந்த சரித்திரம் இருக்கிறது. குட்டி லாம்புகளை வச்சுக்கொண்டு குடிசைகள்ல குச்சி வீடுகள்ல வாழ்கிற காலத்துல கூட இன்னைக்கு கட்ட வசதி வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நல்ல எல்லாருக்கும் வசதிகள் நிறைய இருக்குது. கொடுப்பதற்கும் எடுக்க தயாரானவர்களுக்கு கொடுக்கிற தன்மைகள் நிறைய அதிகரிக்குது. மாஷா அல்லாஹ், யங்ஸ்டர்ஸ் சம்பாதிச்சு நிறைய தர்மங்கள் கொடுக்கிற காலமாக மாறி. மாஷா அல்லாஹ், அந்த காலத்துல ஓரிரு பணக்காரர்கள் இருப்பார்கள், ஆனாலும் பெரிய அளவு தர்மங்கள் வீட்டுக்கு வராது. அந்த காலத்துல வீடுகளை கஞ்சிகளை பானையில காய்ச்சி கொண்டு சில நேரத்துல திடீரென்று அசல் ஒரு கண்டை காட்சி அப்படி கொடுப்பாரு. டெவலப் ஆகி பள்ளிகள்ல கட்டி கொடுக்குற காலம் அன்பானவர்களே. இந்த மாதிரி குடிசைகளை வாழ்ற காலத்துல கரண்ட் வசதிகள் இல்லாத குட்டி லாம்புகளோட இருந்த காலத்துல கூட 4 மணிக்கு 3 மணிக்கு பழைய மனுஷர்கள் ஊராக சென்று ஆட்களை எழுப்பி இப்படி பழைய கலாச்சாரங்கள் பார்க்கலாம். ஆனா வீடுகள்ல உண்மைமாறு புள்ளைகளை தட்டி தட்டி எழுப்பி அவருக்கு எளிமையான சகர செஞ்சு புள்ளைகளை நோம்பு பிடிக்க பழக்கினாங்க. ரொம்ப நமக்கு இருந்தேன்னா நல்லது இது சபக்குனா உலக ஜாதி குழுவினா பாவங்களை மன்னிச்சு எங்களுக்கு முன்னால வாழ்ந்த எங்களோட பாட்டன் கூட்டங்கள் மூதாதையர்களுடைய பாவங்களை மன்னிச்சு அவங்களை பத்தி அவங்க பிழையாக ஏதாவது நடந்திருந்தால் என் மனதில் வெறுப்பை படுத்தாதையாக அந்த காலத்துல வாழ்ந்த உலமாக்கள்
ரமலான் வருகிற காலத்துல பெரிய ஒளிபெருக்கி மீடியாக்கள் இல்லாத காலத்துல மக்களை கூட்டி நோம்பு பிடிக்கும் நோம்பு பிடிக்கும். இந்த சரித்திரம் ஓயாத அலை சகோதரர்களே. இது தொடரும். நபிகளார் சொன்னார்கள், மறுமை நெருங்க நெருங்க பொடுபோக்கான காலம் வரும். இந்த பொடுபோக்கான காலத்துல, அந்த காலத்துல வாழ்ந்த முதிய வயதாளிகள் நோம்பு பிடிப்பார்களாம். யங்ஸ்டர்ஸ் நோம்பு இல்லாத காலம் ஏற்படுமா? அந்த நேரத்துல வயதான ஆட்கள் நோம்பு பிடிக்க கொள்ள என்ன இது, என்ன தொழுகை, என்ன நோம்பு என்று கேட்பார்களாம். அந்த நேரத்தில் அந்த வயதான மனிதர்கள் சொல்வார்களாம், எங்களோட பாட்டன் கூட்டங்கள் நோம்பு பிடிக்கிறது நாங்கள் கண்டிருக்கிறோம் என்று சொல்வார்களாம். கண்ணியமான சகோதரர்களே, ஆனால் இன்னும் இஸ்லாம் பசுமையாக இருக்கிறது, ஆர்வம் பசுமையாக இருக்கிறது. அந்த காலம் வரவில்லை. நோன்பு ஒரு வசந்த காலம், சரியாக பயன்படுத்துவோம். வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பான கண்ணியமான சகோதரர்களே, நாம நோன்பு பிடிக்கிற நேரத்துல சில ஒழுங்குகள் இருக்கின்றன. நபியாவை சொன்னாங்க, தஸஹரு, நீங்க நோன்பு பிடிக்கும் சஹர் செய்வோம். அந்த சஹரை பிற்படுத்தி சம்பவ பாகத்துக்கு நெருக்கமாக செய்யும் வரை அது பரக்கத்தான சிறந்ததாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபலா ததஊஹு, சஹரை நீங்க மிஸ் பண்ணாதே. நேரத்தோட 2 மணிக்கு தீண்டிட்டு அப்படியே படுத்துடாதே. சஹருடைய நேரத்துல எழும்பி நீங்க சஹர் சாப்பிடுங்க. அது சாப்பாடாகத்தான் இருக்கணும், தின்னோனம் என்ற மட்டுமல்ல. சஹர் நேரம் என்றது ஹயாத்தாக சஹர் நேரம். அதை விட்டாத வலவு ஐயஜ்ர அஹதுக்கும் மான், ஒரு தண்ணி கொஞ்சத்தை குடிச்சாவது அந்த சஹர ஹயாத்தாக. சில பேர் சாப்பிட இயலாது, ஆனா ஏதாவது ஒரு ஈச்சப்பழத்தை தின்னுட்டு, ஒரு பழத்தை தின்னுட்டு, புருஷ தின்னுட்டு, தண்ணியை குடிக்க, ஒரு டீயை குடிக்க, சஹர ஹயாத்தாகும். ஃபைன் அல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலல் முத்தஸஹிரீன், சஹர் செய்கிற மனிதர்களுக்கு அல்லாஹ்வும் மலக்குமார்களும் அவர்களுக்கு அருள் வேண்டி துஆ செய்து அல்லாஹ் அருள் செய்கிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்று நாங்க இஃப்தார் நோன்பு விளக்கக்குள்ள எங்க மனைமார் பெண்கள் எல்லாரையும் ஒரு டேபிளுக்கு எடுக்கணும். அவங்க சமயங்களை ஈடுபட்டு இருப்பாங்க. இங்க பாம்பி சொல்லப்படுகிறது இல்லை, நேரத்தோட முடிச்சுட்டு இந்த மெசேஜ் கொடுங்க. நீங்க நபியாவை சொன்னாங்க, லா யஸாலு الناس بخير ما عجل الفطر, நோன்பு திறக்கிறத அவசரப்படுத்தும் காலமெல்லாம் மனிதர்கள் நிறைய நன்மையை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. சொல்லாசனம் நலவு சித்தராக இருக்கிறது என்று சொல்லலாம். எனவே பாங்க அல்லாஹு அக்பர் என்ற கொள்ள நாங்க பாங்க பதில் சொல்றது, நாங்க பிஸ்மில்லா அந்த வார்த்தையோட வலது கையால் நாங்க நோன்பு திறக்கும் போது பல விதமான உணவுகள் இருக்கும். இடது கையை பயன்படுத்தாதீங்க, ஹராமாக்குங்க. நபியாவும் வச்சிருந்தாங்க, சாப்பிட்டாலும் குடித்தாலும் மலதால குடிக. நிறைய பேர் இந்த கீழே சேர்த்து பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு திறக்கும் போது அந்த பேரித்த பழங்கள் காஞ்சலாக இல்லாமல் அது கனிஞ்சலான அந்த பேரித்த பழங்களால் நோன்பு திறக்கக்கூடியவர்களாக இருந்தால் கனிஞ்சதா, அது எவ்வளவு ஆரோக்கியங்கள் எல்லாம் வச்சிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அது கிடைக்காட்டி பைலம் தகுன் ருத்தபாத் சத்தமராத், தம்ரன்று காஞ்சது. இந்த காஞ்சதால இல்லாட்டி இது இருந்தாங்க, அதுவும் இல்லாட்டி பைலம் தகுன் தமராத்தும் ஹசா ஹசவாத்தி மித்மா, அது இல்லாட்டி தண்ணியை கொண்டு தண்ணியை கொண்டு தண்ணியை முதலாவது பேரித்த பழத்தால் நோன்பு திறப்பு சொல்லலாம். கண்ணியமானவர்களே, நோன்பு திறக்கிற நேரத்துல கேட்கிற துவா தட்டப்படாதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான சகோதரர்களே, நோன்பாளிகளாக இருக்கும் போது எப்படி இருக்க வேண்டும் என்பதை நபிகளார். நீங்க நோன்பாளியாக இருக்கும் போது பல ஏற்புஸ், நீங்க பாவம் செய்யாதே. எல்லார்ட்ட கையிலும் போன் இருக்குது, சும்மா பேஸ்புக்ல போய் படத்தை பார்த்துட்டு ஏதாவது அசிங்கத்தை பார்த்துட்டு நோன்பாளி நோன்பாளி நோன்பாளி. கண்ணியமானவர்களை, வலாயஸ்ஹப், அனாவசியமாக சத்தம் போட்டுக் கொண்டு கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கப்படாது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபைன் சாபஹு அஹதுன் அவ் காத்தலஹு, நீங்க நோன்பாளியாக இருக்கும் போது யாராவது உங்களோட சண்டை பிடிக்க வந்தால், அநியாயமாக உங்களுக்கு பேசிட்டு வந்தா நீங்க ஏச வேண்டாம், நீங்க திருப்பி சண்டைக்கு போக வேண்டாம். ஃபல்யகுல் இன்னி ஸாயிமுன் இன்னி ஸாயிமுன், நான் நோன்பாளி நோன்பாளி 2 முறை சொல்லுங்க. நீங்க விளைவிக்குங்க, பொறுமையாக இருங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
கண்ணியமானவர்களை கடைசியாக இந்த அருமையான வாய்ப்பு எல்லாம் தந்திருக்கிறார். மண்பத்தர சாயிமன், நாங்க நோம்பாளிகளை நோன்பு திறக்க வைக்கிறது. அப்துல்லா மசூத் ரதி இல்லாம, அப்துல்லா உமர் ரதி இல்லாம எப்ப நோன்பு இருந்தாலும் ஏழைகள் 2 பேரை கிட்ட வச்சு கொள்வாங்க. ஏழைகள் 2 பேரை கிட்ட வச்சு கொள்றது யாராவது கூட்டிட்டு. கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மண்பத்தர சாயிமன், யாராவது ஒரு நோம்பாளிய நோன்பு திறக்க வச்சால் கனலஹு மிஸ்லு அஜ்ரிஹி, அந்த மனிதனுக்கு நோம்பு பிடிச்சால் நன்மை எவ்வளவு தெரியாது. அவருடைய தக்குவா, அவருடைய அமல், அவருடைய ஈடுபாடு, அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய பொறுமை, அவருடைய இபாதத்துல காட்டிய பொறுமை, கடுமையான பசி வளர்ப்புள்ள நான் அல்லாத கட்டளை பேணுவேன் என்ற இருந்த பொறுமை, நன்மையில உறுதியாக இருந்த எத்தனையோ வகையான என்ன விட நோம்பு திறக்க வச்சவரை விட நோம்பு திறக்கிற ஆள்கிட்ட அந்த எவ்வளவு தெரியாது. சுப்ஹானல்லாஹ், நோம்பு திறக்க வச்சவர் சின்னொரு ஏற்பாடு நான் செஞ்சிருப்பாரு. ஆனால் அந்த நோன்பு திறக்க வச்சால் அந்த நோம்பாளிகளுடைய நன்மைகள் எத்தனை கோடான கோடியோ அதே மாதிரி நம்ம நோன்பு திறக்க வச்சவருக்கு கிடைக்கும். அவருடைய நன்மையிலிருந்து எதுவும் குறையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான பெருமக்களே, எனவே ரமலான் சிறப்பான காலம். நீங்க பள்ளி வாயிலுக்கு வந்தா வீட்டுல குர்ஆன் ஓதுறீங்க, பள்ளி வாயிலுக்குள்ள இருந்து குர்ஆன் ஓதினால் அதுக்கு வேற நன்மை என்ன சொன்னாங்க. கேட்டாங்க சஹாபாக்கள்கிட்ட, பெரிய பிசினஸ்காரர் காலத்து ஒட்டகம் தான் வியாபாரம் பண்ற பெரிய வெஹிக்கல் பிசினஸ் மாதிரி. கேட்டாங்க, அகீக் இடத்துக்கு போயிட்டு நீங்க வியாபாரம் பண்ணி 2 நெட் ப்ராஃபிட்டாக கொளுத்த 2 ஒட்டகம் உங்களுக்கு லாபமா கிடைக்கிற உங்களுக்கு விருப்பமா கேட்டாங்க. சஹாபாக்கள் பார்த்தாங்க, யாருக்கு விருப்பம் இல்லைன்னு கேட்டார்கள். நீங்க பள்ளி வாயிலுக்கு வந்து குர்ஆன்ல ஒரு ஆயத்து ஓதினால் 2 ஆயத்து ஓதினால் 2 கொளுத்த ஒட்டகங்கள் லாபமா கிடைக்கிறது விட மேலானது 3 ஆயத்து ஓதினால் 3-4 ஆஜாபிகிட்ட எண்ணிக்கையால் எவ்வளவு ஓதினாலும் அவ்வளவு நன்மை. என்னாங்க அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு ரமலானை சிறப்பாக கழித்து பயனுள்ளதாக ஆக்கி ரப்பை நெருங்கி சரியான அமலாளிகளாக இந்த ரமலானை கழிக்க எல்லாம் வாய்ப்பு ஏற்படுத்துவானாக. வல்ல அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு அருள் புரிவானாக.